சிறுகதைகள் 2. மரக்கிளை. மலைச்சரிவில் அமைந்திருந்த அந்த பழங்கால பங்களாவை சுற்றி காரிருள் மெதுவாக கவிக்கொண்டிருந்தது. ராசிபுரத்திலிருந்து சற்று தொலைவில் ஆள் நடமாட்டம் அதிகமில்லாத அந்த எஸ்டேட் வீட்டை கார்த்திக் வாடகைக்கு எடுத்ததே தனிமைக்காகத்தான். பிரபல எழுத்தாளனான அவனுக்கு தனது அடுத்த உளவியல் த்ரில்லர் நாவலை எழுதி முடிக்க எவ்வித இடையூறும் இல்லாத அமைதியான ஒரு சூழல் தேவைப்பட்டது. ஊரின் இரைச்சலிலிருந்து தப்பித்து வந்த அவனுக்கு அந்த வீட்டில் காத்திருந்தது அமைதியல்ல, சொல்லனா திகில் என்பது அப்போது அவனுக்கு தெரியாது. பகல் நேரங்களில் அந்த வீடு மிகவும் ரம்மியமாகவே காட்சியளிக்கும். பறவைகளின் சத்தமும் சலசலக்கும் இலைகளின் ஓசையும் அவனது எழுத்துக்கு பெரிய உத்வேகத்தை கொடுத்தன. ஆனால் சூரியன் மறைந்து இருள் பரவியதும் அவன் தங்கியிருந்த படுக்கையறை ஜன்னலுக்கு மிக அருகே இருந்த அந்த பழமையான வேப்பமரம் ஒரு ராட்சதனை போல மாறிவிடும். முதல் நாள் இரவு கார்த்திக் தன் அறையில் லேப்டாப்பில் நாவலை தட்டச்சு செய்து கொண்டிருந்தான். வெளியே பலத்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. திடீரென ஜன்னல் காற்றில் ஒரு மெல்லிய சத்தம். டக் டக் டக். லேசாக திறந்திருந்த ஜன்னல் இடுக்கு வழியே வீசிய குளிர்ந்த காற்று அவனது முதுகெலும்பை சிலிர்க்க வைத்தது. மீண்டும் அதே சத்தம் தொடர்ந்தது. எழுந்து சென்று ஜன்னல் கதவை திறந்தான். அந்த பெரிய வேப்பமரத்தின் நீண்ட கிளை ஒன்று காற்றில் அசைந்து கண்ணாடியில் தாளம் போடுவது போல மோதிக்கொண்டிருந்தது. இதற்கா பயந்தோம் என்று தனக்குத்தானே சிரித்து கொண்ட கார்த்திக் ஜன்னலை இறுக சாத்திவிட்டு தூங்கச் சென்றான். ஆனால் அந்த ஒற்றை சத்தம் அவனது தூக்கத்தை கெடுத்தபடியே இருந்தது. அடுத்த நாளும் அதே போல மரக்கிளை கண்ணாடியை தட்டியது. அவனால் நாவலில் கவனம் செலுத்தவே முடியவில்லை. 3வது நாள் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. இன்னைக்கு இந்த கிளைக்கு ஒரு முடிவு கற்றேன் என்று கருவியபடி வீட்டின் பின்புறம் இருந்த ஸ்டோர் ரூமில் இருந்து ஒரு பெரிய கூர்மையான அரிவாளை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான். பௌர்ணமி நிலவொளியில் அந்த வேப்பமரம் பிரம்மாண்டமாக நின்றது. ஜன்னலை உரசி கொண்டிருந்த அந்த மரக்கிளையை அடையாளம் கண்டு ஆத்திரத்தோடு ஓங்கி வெட்டினான். அந்த கிளை முறிந்து கீழே விழுந்தது. இனிமேல் நிம்மதியாக தூங்கலாம் என்று முணுமுணுத்தபடி கைகளை தட்டி துடைத்துவிட்டு உள்ளே சென்றான் கார்த்திக். 4வது நாள் இரவு வெளியே லேசாக மழை தூறிக் கொண்டிருந்தது. குளிருக்கு இதமாக கார்த்திக் போர்வை இழுத்து போர்த்தி கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். நள்ளிரவு சுமார் 2 மணி இருக்கும். டக் டக் டக். மீண்டும் அதே சத்தம். கார்த்திக் திடுக்கிட்டு படுக்கையிலிருந்து எழுந்தான். தொண்டை வறண்டது. நேற்று இரவே இந்த கிளையை வெட்டிவிட்டோமே, அப்புறம் எப்படி? ஒருவேளை காற்றின் வேகத்தில் வேறு கிளை தட்டுகிறதோ என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்த முயன்றான். ஆனால் அந்த தட்டல் சத்தம் சீராக ஒரு மனிதன் விரல்களால் தட்டுவதைப் போலவே இருந்தது. டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு நடுக்கம் கொண்ட கால்களுடன் ஜன்னலை நெருங்கினான். மெதுவாக திரையை விலக்கி வெளியே டார்ச் வெளிச்சத்தை பாய்ச்சினான். அங்கு அவன் கண்ட காட்சி அவனது இதயத் துடிப்பை உறைய வைத்தது. அவன் வெட்டிய அந்த மரக்கிளை இன்னும் கீழே மண்ணில் தான் கிடந்தது. ஆனால் அந்த மரத்தின் வெட்டப்பட்ட மொட்டை முனையிலிருந்து புதிதாக ஒரு கிளை முளைக்கவில்லை. மாறாக எலும்பும் தோலுமாக சுருக்கங்கள் நிறைந்த ஒரு நீண்ட கருமையான மனித கை நீண்டு வந்து கொண்டிருந்தது. அந்த மெலிந்த விரல்கள் தான் ஜன்னல் கண்ணாடியை மெதுவாக தட்டி கொண்டிருந்தன. திடீரென அந்த கை கண்ணாடியை ஓங்கி அறைய கண்ணாடி சுக்குநூறாக உடைந்து சிதறியது. உடைந்த சில்லுகள் கார்த்திக்கின் முகத்தில் கீற ரத்தம் கசிந்தது. அந்த அரக்க கை கார்த்திக்கின் கழுத்தை நோக்கி வேகமாக நீண்டது. கதை புத்தகங்களில் வரும் ஹீரோக்களுக்கு தான் தைரியம் அதிகம், எனக்கு இல்லையே
என்று அவன் மனம் முதலில் பயத்தில் அலறினாலும் உயிர் பிழைக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வு அவனுள் சீறி எழுந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அறையின் மூலையில் கிடந்த அரிவாளை பாய்ந்து எடுத்தான். தன்னை நோக்கி வந்த அந்த அகோரமான பேய் கையின் மீது ஓங்கி முழு பலத்தோடு வெட்டினான். மரத்திலிருந்து மனித குரலில் ஒரு விகாரமான காதை பிளக்கும் அலறல் சத்தம் கேட்டது. வெட்டப்பட்ட அந்த கை துடிதுடித்து கீழே விழ மரத்தில் இருந்த மீதமிருந்த பகுதி ரத்தம் சொட்ட பின்வாங்கியது. இதுதான் சமயம் என்று கார்த்திக் தனது கார் சாவியும் லேப்டாப்பையும் மட்டும் எடுத்துக்கொண்டு வீட்டின் பிரதான கதவை உடைத்து கொண்டு வெளியேறினான். மழையில் நனைந்தபடியே காரை ஸ்டார்ட் செய்து ஆக்சிலேட்டரை முழு பலத்தோடு மிதித்து ராசிபுரத்தை நோக்கி பறந்தான். மறுநாள் காலை உள்ளூர் காவல்துறையோடு கார்த்திக் அங்கு வந்தபோது அந்த மிகப்பெரிய வேப்பமரம் இடிதாக்கியது போல கருகி போய் நின்றது. வெட்டப்பட்ட கிளையிலிருந்து அடர் சிவப்பு நிறத்தில் ரத்தம் போன்ற பிசின் படிந்து உறைந்திருந்தது. கீழே வெட்டப்பட்டு கிடந்த அந்த கையை தேடிய போது அங்கு ஒரு பெரிய கருஞ்சிலந்தியின் கால்கள் மட்டுமே காய்ந்து கிடந்தன. போலீசார் அதை நம்ப மறுத்தாலும் கார்த்திக்கிற்கு உண்மை என்னவென்று புரிந்தது. அவன் அந்த ஊரை விட்டே நிரந்தரமாக சென்றான். அவனது அடுத்த நாவலான மரக்கிளை அந்த திகில் அனுபவத்தை வைத்து எழுதப்பட்டு வெளிவந்த முதல் மாதத்திலேயே மிகப்பெரிய விற்பனை சாதனையை படைத்து அவனுக்கு நிம்மதியை தந்தது. கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதை பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.